3-4 நாள் ஆகுது. ஆமா, இன்னைக்கு வரை தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த இல்ல. இப்போ வந்து நீங்க அடுத்த கொஞ்சம் அது நான் வந்து ஆலோசனை பண்ணிக்கணும்னு சொன்னேன். ரெண்டு பேரும் அம்மா தான் கைது பண்ணணும். 2 பேரும் கைது பண்ணணும். அதே காவல்துறை வந்து 26 பேரை கைது பண்ணு சொல்லி முந்தாவது மறியல் பண்ணும்போது என்ன சொன்னாங்க. 58 மணி நேரம் ஆயிடுச்சு சொல்லி காவல்துறை சொல்லி 58 மணி நேரம் கழிச்சு இன்னும் கைது பண்ணல. காவல்துறை வந்து அவங்கதான் இந்த மாதிரி நம்ம காவல்துறை அம்மா அப்பா காவல்துறை வேலை பார்க்காங்க. திட்டமிட்டு என் பையனை கொடூரமான முறையில கூட்டி வந்து திட்டம் போட்டு கூட்டி வந்து என் பையனை கொண்டுட்டான். அவங்க 2 பேரும் காவல்துறையில பணிபுரிஞ்சாங்க. அவங்க ஒரு வேலூர் சமூகம், நாங்க வேற ஒரு சமூகம். 7 வருடமா 2 பேருக்கும் காதல் நடந்திருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். பேர் தெரியல எனக்கு. அந்த காவல் ஆய்வாளர்கள் வந்து அவங்க பணிபுரியாத சொந்தக்காரங்க. கொலை பண்ணவங்க காசி பாண்டியன். ஆமா, காசி பாண்டியன். அவர் ஏற்கனவே அவர் பெரிய ஒரு இந்த வழக்கு வந்து நேர சிபிஐ ஒண்ணு சிபிஐல மத்திய புலனாய்வுத்துறை. ஏன்னா தமிழக காவல்துறை வந்து நீதி கிடைக்காது. முதல்வரே பேச முடியாது. முதல்வரே பேசின அவசியம் இல்லையா? அவங்கதான் காவல்துறை தலைவர். அப்ப அவங்க கண்டனம் தெரிவிக்கணும், ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. வேற ஒரு மாற்று சமூகத்தில் இருந்தா பிரச்சனை வேற மாதிரி பெருசாகி முதலமைச்சர் பேசுவாரு. சரி, இன்னும் சாரி கேட்பாரு. சரி, அது கூட நீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே கிடையாது. அஜித் குமார் வழக்கு வந்து அவருக்கு கைது சாரி கேட்டாரு. சரி சரி, நீங்க அது எதுவுமே கலெக்டர் வரல, ஆர்டி வரல, யாருமே வரலையா? போலீஸ் மட்டும் தான் வருது. சொன்னதும் செய்யல. நீ வாங்கல, நீ எத்தனை நாளும் வாங்க மாட்டேன். நீதி கிடைக்கிறதே வாங்க மாட்டேன். கைது பண்ணா மட்டும் கைதுனாலே பணி நீக்கம் தானே. அவ்வளவுதான். குண்டர் சட்டம்னு சொல்லுவாங்க. அதே குண்டர் சட்டத்துல 4 மாசத்துல உடைச்சிட்டு வந்துருவாங்க. ஏகப்பட்ட தகவல்கள்லாம் 4 மாசத்துல உடைச்சிட்டு வந்துருவாங்க. அவ செல்வாக்கு தான் நபர்கள் ஆகும். பண்ணுன அவங்கள பண்ண என் கையால ஒடிச்சு கொண்டு போக வேண்டியதானே. சாதாரண குற்றவாளியை கையால ஒடிச்சு கொண்டு போறாங்க. கையால ஒடிக்க வேண்டியதானே. அவனை காவல்துறை தானே வந்து இது பண்ணிருக்கு.